வராத முல்லை, கரம்படாத ரோஜா, அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணஜால வார்த்தைகளை கொட்டி பொன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சுப்புகையாக மாற்றிவிட வேண்டும் என்ற நாச எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே. தேவர் மூவரும் அறிய சொல்கிறேன், தீயின் நாக்குகளை தேன்மலரின் செவ்விதழ்கள் என்று நம்பி ஏமாறாதே. என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஒப்புவிக்கிறானே என்றும் கருதாதே. தோழமையின் உணர்ச்சியிலே ஊற்றெடுத்து வெளிக்கிளம்பும் உண்மைகளப்பா இவைகள். போதும் பாபு, போதும். தண்டலிலே தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் தித்திப்பான நினைவுகளை அழித்து விடாதே பாபு. எனக்கு என்ன எப்படியோ போ. அவள் ஒரு கைம்பெண், கசங்கிய மலர் என்கிறேன் நான். கருவண்டின் காதலை என்னுடைய குரல் விடாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? பாபு, ராணி விதவையாகத்தான் இருக்கட்டுமே, அதனால் என்ன? பொன்மணியும் பூப்பொத்தும் போய்விடலாம், என் கண்மணியின் இளமைதனை இருதயத்தை விதவை கோலம் விழுங்கியதுண்டோ? அப்படியானால் உன் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு. ஆமா, மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது. உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் தோழனே.